வணக்கம். இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பர்ட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். சோ எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? எக்ஸ்பர்ட்னா என்ன? ஒரு டொமைன்ல ஒரு சிலர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதாவது இவங்க தான் பெஸ்ட் இந்த டொமைன்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? சோ அந்த எக்ஸ்பர்ட்டோட நாலேஜ நம்ம எடுத்து ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணோம்னா அதுதான் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா, அந்த டாக்டரே ஒரு பீடியாட்ரிஷியன் இருக்காங்க. பீடியாட்ரிஷியன் அப்படிங்கிறப்போ குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நோயெல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ஏஜ்ல இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தா இந்த நோய் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு படிச்சு தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க அந்த டொமைன்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. கரெக்ட்டா? இப்ப எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த எக்ஸ்பர்ட்டோட நாலேஜ நம்ம வந்து சிஸ்டமைஸா பண்றதுதான். அத வந்து ஒருத்தர் நாலேஜ் இன்ஜினியர்னு ஒருத்தர் நடுவுல இருப்பாங்க. அவங்க வந்து அந்த டாக்டர் கூட உட்கார்ந்து, அந்த அவங்களோட என்னென்ன இன்ஃபரன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு நாலேஜ் பேஸ் கிரியேட் பண்ணி வைப்பாங்க. சோ இந்த நாலேஜ் பேஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல அந்த டாக்டர் இருந்தாலும் இல்லனாலும் அவங்களோட நாலேஜ் நம்மளுக்கு என்னைக்குனாலுமே யூஸ் ஆகும். ஓகே. அதே மாரி நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ட தேடி போயிட்டே போயிட்டே இருக்க முடியாது. அது எல்லாமே அவங்களோட நாலேட்ஜ் எல்லாமே ஒரு சிஸ்டம்ல இருந்ததுன்னா, நமக்கு தேவையாங்கிறப்போ எப்பனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாரி ஒரு டாக்டரோட நாலேட்ஜ் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமைஸ்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, ஏதாவது என்னைக்காவது யாருக்காவது உடம்பு சரியில்லங்கிறப்போ அவங்க வந்து யூசர். ஓகே. இங்க நாலேட்ஜ் எக்ஸ்பர்ட், நாலேட்ஜ் என்ஜினியர், ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, நாலேட்ஜ் என்ஜினியர் இருப்பாங்க. அதே மாரி யூசர்ங்கிறது 3வது மனுஷங்க. யார் வேணாலும் இருக்கலாம். இப்ப எனக்கே என் குழந்தைக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறப்போ, நான் இந்த சிஸ்டம யூஸ் பண்ணி எனக்கு இந்தந்த என் பையனுக்கு இந்த மாரியான சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அவனுக்கு இந்த டிசீஸ் இருக்குமா? அவனுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அவங்களோட நாலேட்ஜ நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து ஃபெட் பண்ணி வைப்போம். சோ இன் ஃபியூச்சர்ல யாருக்காவது இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அமையறப்போ, அதுக்கு என்ன டெசிஷன் அப்படிங்கறத வந்து நம்ம சிஸ்டம் மூலியமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். சோ எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம். அது என்ன பண்ணும்னா, நம்மளோட ஹியூமனோட எக்ஸ்பர்ட் எப்படி ஒரு டெசிஷன் மேக் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி அது ஆக்ட் பண்ணும். ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம பேசுறப்போ, அவங்க கிட்ட இருந்து சஜஷன் கேட்கிறப்ப எப்படி இருக்குமோ, அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டொமைனுக்கும் தனித்தனியா தான் நம்ம பில்ட் பண்ணணும். இது வந்து ஒரு காமன் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு டொமைன்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இப்ப டாக்டர்ஸ்க்கு லாஸ் பத்தி தெரியாது. லாயர்ஸ்க்கு இன்ஜினியரிங் பத்தி தெரியாது. சோ ஒவ்வொரு டொமைனுக்குமே டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். சோ ஒரு எக்ஸ்பர்ட்டோட நாலேஜ் அப்படிங்கிறப்போ, அந்த நாலேஜ் ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனா தான் இருக்கும். மெடிசனா இருக்கலாம், ஃபினான்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம், லாவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ங்கிறது அந்த பர்டிகுலர் டொமைனோட எக்ஸ்பர்டைஸ் தான். ஓகேங்களா? சோ அந்த டொமைன் பேரு தான் நாலேஜ் டொமைன். அந்த எக்ஸ்பர்ட் வந்து எந்த டொமைன்ல வந்து அவங்க நாலேஜபிளா இருக்காங்களோ, அது வந்து நாலேஜ் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ இது வந்து ஒரு ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். சோ எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா, ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. நமக்கு வந்து நாலேஜ் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த நாலேஜ் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க என்னன்னா, இந்த ஹியூமன் எக்ஸ்பர்ட் கூட உட்கார்ந்து அவங்களோட அந்த நாலேஜ வந்து கம்ப்ளீட்டா சிஸ்டமைஸா பண்ணணும். அவங்க கூட வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லன்னா ஒரு கொஸ்டினரிஸ் கொடுத்து அதுக்கு சால்வ் பண்ணி கேட்கலாம். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அந்த ஹியூமன் எக்ஸ்பர்ட்டோட நாலேஜ வந்து ஒரு டேட்டா பேஸா இன்புட் பண்ணி வைக்கிற வேலை வந்து இந்த நாலேஜ் இன்ஜினியரோடது. ஓகே. சோ இது வந்து நாலேஜ் பேஸ்ங்கிறது எல்லாமே ஸ்டோரேஜ் மாதிரி. இப்போ இன் ஃபியூச்சர்ல ஒருத்தர் வந்து அதை கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இன்ஃபரன்ஸ் என்ஜின் ஒண்ணு இருக்கும். இந்த இன்ஃபரன்ஸ் என்ஜின் என்ன பண்ணும்னா, நான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு யூசர் கொடுக்குறேன் அப்படின்னா, அதுக்கு இந்த நாலேஜ் பேஸ கம்பேர் பண்றப்போ என்ன மாதிரியான பாசிபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா? சோ அதுதான் இன்ஃபரன்ஸ் என்ஜின். இன்ஃபரன்ஸ் என்ஜின்ங்கிறது என்ன? நம்ம கொடுக்குற இன்புட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலேஜ் பேஸ் கூட கம்பேர் பண்ணி ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணி நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனா, சோ இது இருக்கிறதுனால உனக்கு வந்து இந்த பாசிபிலிட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் வந்து இன்ஃபரன்ஸ் என்ஜின். ஓகே. சோ யூசர்ங்கிறது 3வது மனுஷங்க. யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த சிஸ்டம் யூஸ் பண்றவங்க எல்லாருமே யூசர். சோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது டெவலப் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா 1960ஸ்லயே ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில டென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஏஐ பேஸ்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இந்த டென்ட்ரல் என்னத்துக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு கெமிக்கலோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக கண்டுபிடிச்சாங்க. சோ இது வந்து என்ன பண்ணும்னா, ஒரு ஸ்பெக்ட்ரோமேட்ரியோட டேட்டா கொடுத்தோம்னா இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொடுக்கும்.
ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆல்ரெடி நம்மளோட இன்புட்ஸ் நம்ம யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, எண்ட் யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பெக்ட்ரோமெட்ரி டேட்டாவை உள்ளார ஃபீட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த டென்ட்ரல்ல என்ன இருக்கும்னா, ஒரு நாலேஜ் பேஸ் இருக்கும். அந்த நாலேஜ் பேஸ்ல கெமிஸ்ட்ரியோட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும், மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியோட இன்ஃபர்மேஷன்ஸும் அதுல ஆட் ஆயிருக்கும். அதுல இன்ஃபரன்ஸ் என்ஜின் ஒன்னு என்ன பண்ணும்னா, நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் பேஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த பாசிபிள் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் அப்படிங்கிறது கொடுக்கறது தான் இந்த இன்ஃபரன்ஸ் என்ஜின். ஓகே, சோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி. இதை கம்பேர் பண்றப்ப எனக்கு இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் உனக்கு இந்த கெமிக்கலுக்கு எஃபெக்ட் ஆட் ஆகும் அப்படிங்கிறது கொடுக்கறது தான் இந்த இன்ஃபரன்ஸ் என்ஜினோட ஒர்க். ஓகே, சோ இதுதான் வந்து டென்ட்ரல். இப்ப இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன பிளஸஸ் என்னென்ன மைனஸஸ். ஓகே, சோ அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட், எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். நீங்க எத்தனை தடவை ஒரு விஷயத்த கொடுத்தாலும் அதுக்கு ஒரே மாதிரியான பதில் தான் வரும். ஒரு கொஸ்டினுக்கு அதுக்கு ஒரு பதில் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது வந்து இட் இஸ் அவைலபிள் ஆல் டைம். நம்மளுக்கு வந்து 24/7 ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் நம்ம டிபெண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கான ஒரு சில டேஸஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒர்க்கிங் டேஸ்ல தான் வருவாங்க, 9 to 4 தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கன்ஸ்டன்ட் எல்லாம் ஹியூமன் எக்ஸ்பர்ட் இருக்கும். பட் அதே அந்த நாலேஜ் பேஸை வந்து நம்ம ஒரு சிஸ்டமா டெவலப் பண்ணிட்டோம்னா அது எப்பவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு சிஸ்டம் கையில இருக்கிறப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் அக்சஸ் இருக்கும். ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா அவங்களோட நாலேஜை எப்பவுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் வந்து டொமைன் எக்ஸ்பர்ட்டை தேடி போறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதனால இது ஒரு காஸ்ட் சேவிங் மெக்கானிசம். ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜஸ். அப்போ டிராபேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கிற இந்த ப்ரோக்ராம்டு ஸ்ட்ரக்சர்ல தான் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் எதுவுமே யோசிக்காது. ஓகேங்களா, சோ காமன் சென்ஸ்னு எதுவும் இருக்காது. நம்ம கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படியே மேட்ச் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஓகே, அதே மாதிரி இதோட நாலேஜ் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த நாலேஜ் இன்ஜினியர் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அதோட நாலேஜ் எக்ஸ்பர்ட் இருக்கும். சோ எந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம ஏன்னா ஒருத்தரோட நாலேஜ் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்போ நம்ம கிரியேட் பண்ண சிஸ்டம் வந்து எக்ஸாக்டா ஹியூமன் மாதிரியே ரியாக்ட் பண்ணுமான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதோட லிமிடேஷன் பாத்தீங்கன்னா நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து அவ்வளோ ஈஸியா நம்மளால பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஹியூமனோட பிரைன் அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஃபுல்லா நான் எடுத்து நான் என்னோட சிஸ்டம் வந்து டெவலப் பண்றேங்கிறது வந்து ஈஸி கிடையாது. அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் பிளஸ் எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி இது வந்து எதுவும் புதுசா லேர்ன் பண்ணிக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2017-18 ஒரு மெடிக்கல் சிஸ்டம் டெவலப் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2019 தான் கோவிட்ங்கிறதே ஒண்ணு வந்திருக்கு. அப்போ கோவிட்ங்கிறது ஒரு புதுசா வந்த ஒரு டிசீஸ். ஆனா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா 2017-16 கண்டிப்பா இருக்காது. அப்ப நம்ம டெவலப் பண்ண சிஸ்டம்ல எப்படி இருக்கும்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணது மட்டும் தான் இருக்கும். சோ இந்த மாதிரி புதுசா ஏதாவது வரப்போ மறுபடியும் நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அந்த சிஸ்டமே கம்ப்ளீட்டா நம்ம அப்டேட் பண்ணுமோ இல்லையா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா லேர்ன் பண்ணிக்கும் நம்மளால சொல்ல முடியாது. சோ எதுனாலும் புதுசா வந்ததுன்னா லேர்ன் பண்ணிக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகாது. நாம பேக் எண்ட்ல உட்காந்து அப்டேட் பண்ணாதான் அது அப்டேட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பர்ட்டை பொறுத்து தான். ஓகே, சோ என்ன பண்ணாலும் அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால டிசைன் பண்ண முடியும். ஓகே, சோ இதுதான் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். தேங்க்யூ.